இன்று பத்திரிகைகளை எடுத்தாலும் சரி, டிவிக்களில் எடுத்தாலும் சரி, அல்லது மீடியாக்கள் மூலமாக வரக்கூடிய செய்திகளில் எடுத்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் எனக்கா உனக்கா, நானா நீயா, நீ பெரியவனா நான் பெரியவனா என்று வளர்ச்சியடைந்த நாடுகளிலும் சரி, வளர்ச்சி இல்லாத நாடுகளிலும் சரி, மனிதன் தன்னை காட்டிலும் மற்றவன் வலுவடைந்த நிலையில் செயல்பட்டு விடக்கூடாது என்ற நிலையில் எத்தனை தந்திரமான நிலைகள், மற்றவனை அடிமைப்படுத்த வேண்டும், மற்றவனை எப்படியோ ஒரு வகையில் அவனை அடக்க வேண்டும் என்று போர் முறைகளாக செயல்பட்டு கொண்டுள்ளார்கள். அது இந்த பத்திரிகை மற்ற நிலையில் எங்கே பார்த்தாலும் நம்மால் நல்ல செய்திகளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கின்றது. யுத்தங்களை பற்றியும் அழிவுகளை பற்றியும், ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஏமாற்றி வஞ்சகமாக ஏதோ ஒரு நிலையில் பொருளாதார ரீதியாக செயலிழக்கும் வண்ணமும் நாட்டு தலைவர்களையும் இப்படி அறியாத நிலைகள், பல தவறுகளை செய்யும் நிலையாக, குற்றங்களை இழக்கும் நிலைகளாக, இவைகள்தான் இந்த முக்கிய செய்திகளாக இந்த நாடு வீழ்ந்தது, இந்த நாடு செயலிழக்கப் போகின்றது, இந்த நாட்டு அதிபர் இன்னும் மாதிரி ஆகப் போகின்றார் என்று, நேற்று இப்படி இருந்தார் இன்று இப்படி ஆகிவிட்டார் என்று, நேற்று இவர் இங்கே உயிருடன் இருந்தார் இன்று அவரை அழித்து விட்டார்கள் என்று, இப்படி செய்திகளே நாம் மற்றவர்களை அழித்திடும் நிலையாக, வீழ்த்திடும் நிலையாக, கொண்டிடும் நிலையாகத்தான் மதம், இனம், தெய்வீகம் என்ற எத்தனை நிலையில் இருந்தாலும் அதையெல்லாம் தள்ளிவிட்டு அந்த அடிப்படையிலேயே எங்கள் மதம்தான் உயர்ந்தது என்ற நிலையில் கொண்டு, இது எங்களுடைய இடம், இது எங்களுக்கு சொந்தமானது, இது எங்களுக்கு உண்டானது, எங்கள் புண்ணிய பூமி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாங்கள் இதை விட்டு தரமாட்டோம், ஒரு அடி இடத்தை கூட தரமாட்டோம் என்று இப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையிலே அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் போர் செய்து விஷத்தன்மையாக, தீமையின் விளைவுகளாக பரவிக்கொண்டுள்ளது. இந்த செய்திகள் தான் இன்று நாமும் அதிகமாக படிக்க நேருகின்றது. இதையே அவர்கள் பரீட்சித்து பார்த்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை விட நாங்கள் தயாரித்து இந்த ஆயுதம் அதை காட்டில் வேகமாக செயல்படக்கூடியது, ஒரு நொடிக்குள் இவ்வளவு குண்டுகளை அது பாய்ச்சும் என்று இப்படி இந்த கண்டுபிடிப்புகள் இப்படித்தான் பெருகிக் கொண்டு போகின்றது. ஆனால் நாம் நினைக்கின்றோம் இது செய்திகள், நாம் பார்க்கின்றோம், சும்மா படிக்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் இப்படி சிறு பிள்ளைத்தனமாக ஒருவரை ஒருவர் பகைமை கொண்டு, எதிர்ப்பு கொண்டு அழித்திடும் நிலைகள், மனிதனுடைய சிந்தனை குலைக்கும் நிலைகளாக விஷத்தன்மையாக நமக்குள் பரவிக்கொண்டிருக்கின்றது, நமக்குள் சேர்ந்து கொண்டிருக்கின்றதை நாம் அறியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த சிறுக சிறுக சேரும் இத்தகைய குணங்கள் நம் நல்ல குணங்களை மாற்றிக்கொண்டு வருகின்றது. கீதையில் நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகின்றாய். அது எந்த விஷயத்தின் தன்மை கொண்ட உணர்வுகளை செய்திகளாக பரப்பிக் கொண்டிருக்கின்றார்களோ, நமக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் நம் கண்வழி விட்டு பார்த்து செவிவழி இந்த உணர்ச்சியில் உந்தப்பட்டு நமது ஆன்மாவாக மாறி சுவாசித்து உயிரிலே பட்டு உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இது சிறுக சிறுக சேர அந்த பகைமூட்டும் உணர்வுகளை அதிகமாகி நம்முடைய சிந்தனைகளும் அதுபோன்ற நிலைகளுக்கு இட்டுச் செல்கிறது என்பதைத்தான் ஞானகுரு இந்த உபதேச வாயிலாக தெளிவாக நமக்கு உணர்த்தி, இது உயிரிலே இணைந்து விட்டால் அதற்கு ஒப்பதான் அடுத்த உடலை உருவாக்கும் என்பதை நாம் முதலிலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றார். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அந்த அகசியமா மகரிஷினால் உணர்வுகளை மாமகரிஷி ஈஸ்வராயகுரியவர் காட்டிய வழியில் அகசியம் வின் சென்ற பாதையை நாம் கைப்பற்ற வேண்டும். அவன் உணர்வுகளை நுகர வேண்டும். அவன் தாய்கரலை பெற்ற நஞ்சினை வென்றிடும் ஆற்றலை அதை நாம் நுகர வேண்டும். அவன் எப்படி அகண்ட அண்டத்தை மறிந்தானோ, அணுவின் ஆற்றலை அறிந்தானோ, இது அனைத்துமே தனக்குள் விளைய வைத்து மூச்சலைகளாக வெளிப்படுத்தினானோ, அவன் வாழ்ந்த காலத்தில் இருண்ட உலகை மாற்றி ஒளியின் சரீரமாக அவன் எப்படி பெற்றானோ, அந்த நிலையை அவன் அகசியன் துருவனாகி, துருவ மகர்ஷியை துருவ நட்சத்திரமான அதிலிருந்து வெளிப்படும் உணர்வுகளை நாம் இந்த யுத்த செய்திகள் என்பதை படிப்பதற்கு மாறாக அவன் உணர்வுகளை அதை நமக்குள் செய்தியாக ஏற்றி, அவன் வின் சென்ற உணர்வுகளையும் நஞ்சை ஒளியாக மாற்றிய உணர்வுகளையும் அகண்ட அண்டத்தை அறிந்து அழியா நிலையில் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை நாம் சிறுக சிறுக நம் உடலுக்குள் விளைவித்து உயிரான்மாவில் இதை சேமிப்பாக சேமிக்க வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நம் ஆன்மாவிலே வலுவாக்கி கொண்டு நம் உயிரான்மாவில் இதை சக்தி வாய்ந்ததாக அழியா சொத்தாக பெருக்கினால்தான் இதுபோன்று நம்ம கண்ணுக்கு முன் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், யுத்த நிகழ்வுகள்,
இதிலிருந்து நாம் விடுபட முடியும். அந்த ஈர்ப்பிலிருந்தும் நாம் விடுபட முடியும். அந்த ஈர்ப்பிலிருந்து விடுபட்டால் தான் நம்முடைய சிந்தனைகள் தெளிவாகும். அகசியம் சென்ற பாதையிலே செல்லும். இது தலையாய கடமையாக நாம் இதை செய்தால் நாம் மனிதன் என்ற முழுமையை அடைய முடியும். இப்படி ஒரு கூட்டமைப்பாக செயல்படும் பொழுது அந்த தென்னாட்டிலே தோன்றிய அகசியன் உணர்வுகள் இங்கே மீண்டும் கலந்தெழுந்து நாம் அனைவருமே இதிலிருந்து தப்பக்கூடிய நிலையிலாக இந்த கடுமையான சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபட முடியும். ஏனென்றால் இது நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த செய்திகள் இதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றது. விஷத்தன்மையான உணர்வுகளை இதிலிருந்து முழுமையாக நாம் விடுபட வேண்டும் என்பதைத்தான் இந்த உபதேச வாயிலாக தெளிவாக்கி அகசியம் பெற்ற உணர்வுகளையும் அவன் வழி பின் சென்ற சப்த ரிஷிகளுடைய உணர்வுகளையும் மாமகரிஷி ஈஸ்வரர் காட்டிய வழியிலே நாம் நுகரும்படி செய்து இதிலிருந்து நாம் அனைவருமே மீண்டு ஒரு கூட்டமைப்பாக நாம் அந்த அருள்வட்டத்தில் இணைய வேண்டும். இந்த உலகை காக்கக்கூடிய அரும்பெரும் சக்தி வாய்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்று இந்த உபதேச வாயிலாக ஞானகுரு நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.